அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய முருகனினுடைய சக்தி நிறைந்த ஒரு கோவில் தாங்க சிவன்மலை கோவில். இந்த கோவிலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சிவன்மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க? முருகனுடைய பெயர் இல்லாமல் சிவன்மலை என அழைக்கப்படுவதற்கு சுவாரஸ்யமான ஒரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் வைக்கக்கூடிய உத்தரவு பெட்டி பார்த்தீங்கன்னா அதில் வைத்துள்ள பொருளால் பல காலங்களாக பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது என்னென்ன அதிசயம்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால் என்ன நடக்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிடம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நிகழ்வு குறித்து இந்த உலகம் அறிய முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க இந்த சிவன்மலை கோவில். சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லுவாள். பஞ்சபூதங்களை சக்தியினுடைய உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன செய்து வென்றவர்களை தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம்ல. அந்த வகையில் சேர்ந்தவர்களில் ஒருவர் தாங்க சிவவாக்கியார் சித்தருமே. பூஜித்த மலை தான் இந்த சிவன்மலைன்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகரமாக இருக்கக்கூடிய காங்கேயத்திற்கு அருகில தாங்க காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குது இந்த சிவன்மலை கோவில். இந்த மலை மீது கோவில் கொண்டிரு அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு வழக்கத்தில் இருந்திருக்கு. பின்னால் தாங்க இது சித்தர் சிவவாக்கியார் முயன்று சான்றவர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்து வந்திருக்காரு. அன்று முதலே இந்த மலை சிவன்மலைன்னு பெயர் பெற்ற தொடங்கியிருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றியுமே பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று நிறைந்திருக்குதுங்க. பசுக்களை சேன்னு தான் சொல்லுவாங்க தமிழ் வழக்கத்தில். இதனால தாங்க சிவனுடைய சேயான கேர்ன் அமர்ந்து அருள்பாலிப்பதால் சேமலைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. பின்னால் தாங்க கால சுழற்சியின் காரணமாக இது சிவன்மலைன்னு மறுவியதாக சொல்லுவாங்க. இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து அங்கு சாமி கும்பிடு வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜஸ் என்பவரிடம் கேட்டங்க. அவர் நம்மிடம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிவன்மலை முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சிறந்த திருத்தலமாக அமைஞ்சிருக்கு. இது கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களை இதுவும் ஒன்றுங்க. இங்குள்ள முருகன் பார்த்தீங்கன்னா சக்தி நிறைந்தவராகவும் தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தருடைய கடவுளை தான் கூறி கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் ஒரு அபூர்வ சக்தி கொண்ட கோவில்னே சொல்லியிருக்காரு. அடுத்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் பெட்டியில தாங்க செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்திருக்கு. இதனால நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியலன்னே சொல்லலாம். ஆனால் சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய மக்களுடைய மனங்களில் மாறாத வடுவாய் ஏற்படுத்திய பேரழிவு தாங்க அரக்கன்னு சொல்லக்கூடிய சுனாமி அப்பாவிகளுடைய பல பேருடைய உயிரையும் பலி வாங்கிடுச்சு. அப்போது தான் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானுச்சுன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செய்திருக்காங்க. முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் விற்பனையாகி தான் இருக்குது. அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை பார்த்தீங்கன்னா இப்போது வரை பழைய நிலைக்கு திரும்பலன்னே சொல்லலாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாதன் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த கோவிலில் மகிமை தெரிந்து அடிக்கடி சாமி தரிசனம் செய்து போவேன். இங்கு வந்துட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுது. இந்த கோவிலுடைய சக்தி அபூர்வமானதும் முன்பு ஒரு பக்தருடைய கடவுளை தான் மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுதுங்க. அது முதலே இந்த பகுதியை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா
நிலத்தினுடைய மதிப்பு கண்ணாபின்னான்னு உயர்ந்து விட்டுதாங்க. அவ்வளவு ஏங்க, தமிழகத்தில் பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இதே நிலை தாங்க. இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாக தான் இருக்குது. இதே போல் மற்றொரு பக்தருடைய கனவுல 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதன் பின்பு தாங்க மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 10, 20, 50 ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து போணுச்சுன்னே சொல்லலாம். ஏன் 100 ரூபாய்க்கு கூட மதிப்பு இல்லைங்க. தற்போது பலருடைய கைகளிலும் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சரளமாக புழக்கத்தில் வந்திருக்கு. இது முருகனுடைய அருள்னே சொல்லலாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி இது போல தாங்க ஒரு பக்தருடைய கனவுல அரை பவன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் சொல்லப்படுது. சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலான்னு பலரும் வியந்து கிடந்திருக்காங்க. அடுத்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பித்திருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்ததே அப்போது தான். பெண்ணை பெற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்திய போது இப்போது வரை பார்த்தீங்கன்னா முருகா நீதா எங்கள் பெண்ணை கரை சேர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து வராங்க. இப்படி என்ன இருக்க மற்றொரு பக்தருடைய கனவுல முருகனுமே தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதே போலவே தேங்காய் வைத்து பூஜையும் நடைபெற்றிருக்குதுங்க. இப்போது தாங்க தேங்காயின் விலையும் கூட அதிகரித்திருக்கு. கொப்பரை தேங்காய்க்கு கூட ஒரு மவுசு வந்துச்சுன்னே சொல்லலாம். கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா ஊழல் வரை சென்று நின்றுருக்குதான். தற்போது பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தர் கடவுளை தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் தற்போது பச்சை அரிசி வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இதை சொன்ன கோடீஸ்வரர் என்ற பக்தருடைய பெயர் அவருடைய கோயிலில் சொன்ன தேதியும் நேரத்தையும் மறக்காமல் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. கடவுள் பார்த்தீங்கன்னா கனவுல சொல்லுற பொருள் அந்த பொருளை அந்த பெட்டியில் எப்போது வைப்பாங்கன்னு கோயில் ஊழியரிடம் கேட்டேங்க. காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோயில்னு தென்னிமலை பரமத்தி பல்லடம் கோவை பல சுற்றுப்புற கிராமங்களில் இருக்கக்கூடிய தனது பக்தர் ஒருவர் கனவுல தான் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாரோ. மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நபருமே அந்த நபர் தனது கனவுல சாமி தோன்றி சொன்னது குறித்து கோயில் நிர்வாகிடம் தெரிவிப்பாங்களாம். அவர் சொன்னது உண்மை தானான்னு தெரிஞ்சுக்கொள்ளனா கோவில் நிர்வாகிகள் பூக்கள் பொற்றளத்தில் வைத்து அது சாமி முன்னாடி போட்டு பார்த்தீங்கன்னா பூசைன்னு கேட்குறாங்க. அதில் முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் கனவுல தோன்றி சொன்னது உண்மைன்னு உறுதியாக எடுத்துப்பாங்க. அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் செய்து அந்த பெட்டிக்குள்ளே வைத்திடுவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அருள் சொன்னவர் பேர், அவருடைய ஊர், அவர் கோவில் சொன்ன தேதின்னு அனைத்துமே அந்த பெட்டின் கீழே எழுதி வச்சுட்டாங்க. இதுதாங்க இந்த கோவிலில் நடைமுறையாக இருந்து வருது. திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகில் தாங்க சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற திருக்கோவில் தாங்க சிவன்மலை கோவில். இந்த கோவிலில் பார்த்தோம்னா தலை இறைவனாக சுப்பிரமணிய சுவாமியும் தலை இறைவி பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானிங்க. தலை விருட்சமாக தோரோட்டி மரம் அமைஞ்சிருக்கு. தலம் தீர்த்த பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தம் தாங்க. இந்த கோவிலை சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகன்னு பங்குனி உத்திரந்தாங்க. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திற்கு அருகில் தாங்க சிவன்மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முன்பு பாட்டாளி மலைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா மலைச்சாரில் திணைப்பணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதன் மனம் புரிந்து கொண்டு இங்கு முருகப்பெருமான் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி சிவன்மலைன்னு சொல்லப்படுது. பார்வதி அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலனோ, வள்ளிமலைக்கு போய் வள்ளியை மனமுடிந்த முருகனுமே வள்ளியுடன் இங்கு திரும்பி குடிகொண்டதாகவும் தல வரலாறு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இத்தலத்தில் முருகன் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராரு. தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மைன்னு, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க ஒரு அற்புத தலம்தாங்க இந்த கோவில். வக்கரக சன்னதியை நீங்கள் 9 முறை சுற்றி
வழிபட்டு வந்தீங்கன்னா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். அதனால் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.